ஜெகத்குரு டாக்டர் பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும் திவ்யாத்ம சொருபர்களாகிய உங்கள் அனைவருக்கும் கூட எமது இதயம் கனிந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம தி அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் சீதா என்ற புத்தகத்திலிருந்து பார்க்க இருக்கிறோம். இதுவரை நம்ம பார்த்தது என்னன்னா, இலங்கையில் ராவணனுடைய இடத்துல மாதா அவங்க இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் தியான நிலையிலேயே இருக்கிறாங்க. அந்த மாதாவை பார்ப்பதற்காக திருஜடா என்ற அசுர பெண் தினமும் அவங்களுக்கு உணவு மற்றும் நீர் அதெல்லாம் வச்சுட்டு போகிறாங்க. ஆனால் மாதா பார்த்திங்கன்னா கண்கள் திறக்காமலே இருக்காங்க. ஆனால் இந்த சமயம் திருஜடா வரும்போது மாதா கண் திறந்து இருந்திருக்காங்க. இதை பார்த்தோன்னே திருஜடாவுக்கு ஒரே ஆச்சரியம். ஓ மாதா, இந்த உலகத்துக்கு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல், நீங்கள் ராவணன் சொல்கிறத கேளுங்க, இல்லாட்டி உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டம், ஏன்னா அவன் ரொம்ப மோசமானவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திருஜடா சொல்கிறாங்க. அதற்கு மாதா மனதிலே நினைத்து கொள்கிறார்கள். என்னென்னா, இவ்வளவு நேரம் ராவணனை பற்றி தான் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா, அவனுடைய மாயாவி சக்திகள் எவ்வளவு இருக்குது, அவனுடைய சக்தி முழுவதும் கூட எந்த அளவுக்கு இருக்குங்கிற ஒரு விஷயம் மாதா அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா. ஆனால் அது திருஜடாவுக்கு தெரியாது. மாதாவுக்கு தெரிஞ்சிச்சு. உடனே மாதா மனதிற்குள்ள சிரித்துக்கிறாங்க. இது இப்படி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ராவணன் அங்கு வருகிறான். மாதா கண் திறந்திருப்பதை பார்த்த உடனே, ஆஹா, இவ்வளவு இந்த உலகத்துக்கு வந்துட்டேயா நீ, எங்க நான் சிறைப்படுத்தியதற்காக நிலை குலைந்து மயங்கி விட்டாயோ அப்படின்னு நினைச்சேன். பல வாரங்கள் ஆகிறது, உணவு கூட உண்ணாமல் இருக்கிற. இப்படியே இருந்தா நீ உன் உடலை விட்டுடுவ. உண்மையில் உனக்கு சாவே வேணும்னா நான் உனக்கு அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனது வாள் எடுத்து வீசுறதுக்கு வரான் மாதாவை நோக்கி. ஆனா மாதாவின் அருகில் யாராலையும் செல்ல முடியாது இல்லையா. அவன் தூரத்திலிருந்து பாவலா காமிச்சிட்டு இருக்கான். ஏன்னா திருஜடா மட்டும்தான் மாதாவுக்கு பக்கத்தில் போக முடியும். வேற எந்த ஒரு பணிப்பெண்ணும், அசுர பணிப்பெண்ணும் மாதாவையை நெருங்க முடியாது. ஏன்னா திருஜடா நல்ல குணம் கொண்டவங்க, அதனால அவங்க மட்டும்தான் போக முடியும். மற்றபடி ராவணன் கூட மாதாவை நெருங்க முடியறதில்ல. பார்த்தீங்கன்னா இது இப்படி நடக்கும்போது மாதா ராவணனை பார்க்கவே விரும்புறதில்லை. அவங்க திரும்பி அமர்ந்துக்கிறாங்க. நான் உன்னை பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு. நான் உனக்கு அடிமை இல்லை, உனக்கு முக்தியை கொடுப்பதற்காகத்தான் நான் இங்கே எனது விருப்பப்படி நான் இங்கே வந்திருக்கேன். உனக்குள்ள இருக்கக்கூடிய அரிசத்து வர்க்கங்கள், அதாவது காமகுரோதம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது கோபம், அகங்காரம், இதெல்லாம் உன்னை விட்டு போகணுங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். நீ பிரம்மையில் இருக்காத, நான் உன் அடிமை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த மாதா திரும்பி பார்க்காமலே அந்த பக்கம் சொல்றாங்க ராவணன்ட்ட. இதை கேட்ட உடனே ராவணன் உறக்க சிரிக்கிறான். நீ என்னோட வனத்துல இருக்கிற, எனது இடத்துல இருந்துட்டு நீ எனக்கு முக்தியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ற. நீ ஃபர்ஸ்ட் பிழைக்கிறியா இல்லையான்னு பாரு, ஃபர்ஸ்ட் உன்னை பார்த்துக்கோ, என் முக்தியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதாவை நோக்கி உறக்க சிரித்த குரல்ல ராவணன் சொல்றான். மாதா இவனுக்கு என்ன சொன்னாலும் புரியாது, தெரியவும் தெரியாது. ஏன்னா அவனுக்கு ராவணனை பற்றிய விஷயங்கள், அவனுடைய முன் ஜென்மங்கள், அனைத்து விஷயங்களும் மாதாவுக்கு தெரியும். ஆனால் ராவணனுக்கு தன்னை பற்றி எதுவுமே தெரியல. அதனால அவன் அப்படிதான் பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பிக்கிட்டாங்க. பார்வதி மாதா என்ன சொன்னாங்க, நீ எப்போவுமே தியானத்தில் தான் இருக்கணும், யார் எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடக்கூடாது, ஒவ்வொரு நொடி பொழுதும் கூட விழிப்புணர்வோடு இருக்கணும், நீ உறங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இல்லையா. அதனால் அவங்க திரும்பி அமர்ந்துக்கிறாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அடிக்கடி ராவணன் வந்துட்டு போகிறது, அவன் வந்தாலே ஏதாவது ஒன்று பேசுறது. அதனால மாதாவுக்கு ஒரு சின்ன கலக்கம், வந்தால் ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் கூட எதுவுமே மாதா பேச மாட்டாங்களாம், தன்னை எதுவும் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவனால தன்னை எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அவன் தினமும் இது ஒரு செயலாகவே வச்சிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் சொல்கிறான், ராமன் நீண்ட நாட்களுக்கு இனி இருக்க மாட்டான் அப்படிங்கிற அது மாதிரி எல்லாம் சொல்றான். தனது மாயாவு சக்தியை உபயோகித்து பல்வேறு விஷயங்கள்லாம் பண்றான்.
இது ராவணனை பற்றி தெரிந்திருந்தனால எந்தவித சலனமும் இல்லாம தனது பணி என்னவோ அதிலே கவனமாக இருக்கிறாங்க மாதா. அது மட்டும் இல்லாம மாதாவுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த அளவுக்கு மோசமான நிலையில இருக்கிறான் ராவணன், இவனை எப்படி நம்ம மாற்றுறது அப்படிங்கிற ஒரு ஆலோசனை அவங்களுக்கு. ஏன்னா ஒரு தாய் அப்படின்னா ஒரு கருணை உள்ளம், அதுதான். தனக்கு தனக்கு கஷ்டம் கொடுப்பவர்களுக்கு கூட அவர்களுடைய நலன் கருதி அவங்க யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் மிக கருணை, மகா கருணை அவங்களுடையது. எவ்வளவு இவனுக்கு என்னன்னா எவ்வளவு செஞ்சாலும் கூட இந்த சீதாவை வந்து எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ராவணனுக்கு இருக்க கோபம் அதிகமாகிட்டே இருக்கு. இது வந்து ஒரு சிறிதும் கூட பொருட்படுத்துறதே இல்லை. எப்போ பொருட்படுத்தாம இருக்கிறாங்களோ அப்போ அவனுக்கு இன்னும் கோபம் அதிகமாகிட்டே இருக்கு. அதன் பிறகு ஒரு நாள் என்ன பண்றான், நான் வாயில சொன்னாதானே உனக்கு இப்படி இருக்கு, உன்னை நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாதாவை நோக்கி ஆவேசத்தோட நெருங்கி வர்றான். ஆனா ஒன்று தெரியாது அவனுக்கு, என்னன்னா மாதாவிற்கே கூட தெரியாது, மாதாவை சுற்றி ஒரு காந்தி வளையம் வந்து இருக்கு. அந்த காந்தி வளையம் தான் யாரையுமே அவங்கள பக்கத்துல நெருங்க விடுறதில்ல. இது ராவணனுக்கும் தெரியாது இல்லையா. அது என்ன ஆச்சுன்னா, அந்த காந்தி வளையம் ராவணன் பக்கத்துல வரும்போது அவனை அப்படியே தூக்கி விசிறி எறிஞ்சிருது. இப்போ ராவணனுக்கு இன்னும் மாதா மேல ஒரு பொறாமை, என்னன்னா நம்மளை வந்து பக்கத்திலே நெருங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இவளுக்கு என்ன மாதிரி இவங்களுக்கு சக்தி இருக்கும், இவள் எந்த உணவும் சாப்பிட்றதில்ல, உறங்குறதும் கிடையாது, தான் என்ன கூறினாலும் கூட எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுறதில்ல, யாரு இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசிக்கிறாரு. சாந்தமா, இவ்வளோ சாந்தமா எப்படி இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க என்ன மிகப்பெரிய யோகினியா இல்லை சாதாரண பெண்ணா, யார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசிக்க ஆரம்பிச்சிட்டாமா. இவ்வளவு மோசமான மனநிலையில் இருக்கக்கூடிய அந்த ராவணனை தான் மாற்ற வேண்டும் என்று மாதா ஆலோசிக்கிறாங்களாம். அவன் ஒரு மாதிரி ஆலோசிக்கிறான், மாதா ஒரு மாதிரி ஆலோசிக்கிறாங்க. இது இவ்வாறே இருந்தால் வரக்கூடிய காலங்களில் பெண்கள் இன்னும் அடிமைத்தனம் செஞ்சிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. சிறிது நேரத்திற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா, மாதாக்கு அவர்களுடைய செவில் யாரோ ஒரு குரல் கேட்குது. என்னன்னா, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பெண்கள் தலை நிமிர்ந்து கூட நடக்க முடியாமல் அடிமைத்தனம் அதிகமாயிடும். இன்னும் தாய்மார்கள் வந்து தங்களுக்கு பெண் குழந்தைங்க பிறப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு பிறப்பதற்கு முன்பே கருவிலேயே அவங்கள கழிச்சிடுவாங்க பெண் குழந்தைகளை. பெண்களுக்கு மதிப்பு அப்படிங்கிறதே இருக்காது, அந்த மாதிரியான காலம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரலோ அப்படி காட்சியோட ஒரு குரல் கேட்குது. இந்த கணவன்மார்கள் பெண்களை வீட்டிலேயே இருக்க வச்சிருவாங்களாமா. ஏன்னா அவங்களுக்கு மரியாதையே இருக்காது, வீட்டில் ஏதாவது இருக்கிற வேலைகளை செய்துக்கிட்டு வீட்டிலே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு ஆஸ்திகள், சொத்துல எந்தவித அதிகாரமும் இல்லை, கல்வி அறிவு இருக்காது, கல்வி கொடுக்க மாட்டாங்க, ஆத்ம தைரியம், இதனால என்ன ஆகும்னா ஆத்ம தைரியம் குறைந்து போயிடும், தன்னை குறைவாக தாழ்த்தி நினைக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும் பெண்களுக்கு. வரக்கூடிய காலத்தில் பெண்களை பௌத்திக சௌந்தரியத்திற்காக, அதாவது இந்த புற அழகு, உடல் அழகு, இது மட்டுமே கருத்தில் கொள்வர் அனைவரும். பெண் அப்படின்னா இந்த புற அழகு மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அந்தர்முக விவேகம், ஆன்மீக சாதனை, எந்த ஒரு மதிப்புமே இருக்காதான் பெண்களுக்கு. அவங்களுக்குன்னு ஒரு விவேகம் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு ஆன்மீக சாதனை வேணும் அப்படிங்கிற எந்த ஒரு மதிப்புமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லுது அந்த குரல். அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக சாதனை எல்லையில கூட அவங்களால இருக்க முடியாது, சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், பெண்களுக்கு ஆன்மீகம் தேவையில்லை அப்படின்னு காலம் வந்துடும். இந்த மாதிரி என்னுடைய பெண் குழந்தைகள் 9 பேர் பெரிய பெரிய சிருஷ்டியை சிருஷ்டித்து இருக்காங்க என்னுடைய பெண் குழந்தைகள். ஆனால் வரக்கூடிய காலத்தில் அவர்களை யாரும் நினைவில் வைத்து கொள்ள மாட்டாங்க. எனது மகள்களை ஒரு பெரிய எப்படி நினைப்பாங்க, என்னுடைய மகள்களை ஒரு பெரிய ரிஷிமார்களின் மனைவிகள் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அவர்களின் சக்தி சாதனை இது யாருக்குமே தெரியாமல் போயிடும். எனது மகள்களை நல்ல மனைவியாகவே
நினைப்பாங்க தவிர இவங்க இந்த ரிஷியோட மனைவி அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர இவர் இந்த சாதனை புரிந்திருக்கிறார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. வரக்கூடிய காலம் இவ்வாறு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யார் இதெல்லாம் இந்த மாதிரி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மாதா கவனித்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா மகா தவசி தேவகுத்தி. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அந்த தேவகத்தியை பார்த்த உடனே சீதாம்மா தான் நாயனம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நாயனம்மா அப்படின்னா தந்தையின் அம்மா அப்படின்னு பொருள். இவங்க ஆதி யோகினி. அவங்க இந்த சிருஷ்டி உருவானப்ப இருந்து இருக்கிறாங்க. அவங்களுடைய பெண் குழந்தைகள் 9 பேரும் எத்தனை விதமான சாதனைகள் புரிந்திருக்காங்க. அதை வரக்கூடிய பகுதிகளில் நம்ம பார்க்க இருக்கிறோம் மாஸ்டர்ஸ். பார்த்தீங்கன்னா அந்த தேவகத்தி எப்படி இருக்கிறாங்கன்னா, மாதாவுக்கு முன்னாடி பூமியில் டச் இல்லாமல் சமணங்கள் போட்டு காற்றுல மிதந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது சீதா மாதாவோட கை எடுத்து தனது கை மேலே வச்சுட்டு அதாவது எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஞானத்தை பகிர்றாங்க. அதே மாதிரி சீதா மாதா ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்குது மாஸ்டர்ஸ். அதன் பிறகு இன்னும் வரக்கூடிய பகுதிகளில் மீண்டும் நாளை பார்க்கலாம். தேங்க்யூ மாஸ்டர்.